வணக்கம். இன்னைக்கு நாம நார்த்ராப் ஃப்ரை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். ஆமாம், நார்த்ராப் ஃப்ரை இலக்கிய திறனாய்வுல ஒரு முக்கியமான ஆளு. முக்கியமா இலக்கியத்தையே ஒரு அறிவியல் மாதிரி முறைப்படுத்த முடியும்னு அவர் சொன்னது. அதுக்கு மூலப்படிமங்கள், அதாவது ஆர்கிடைப்ஸ் எப்படி உதவுதுன்னு பார்க்கலாம். சரி. இதுக்கு நாம அவரோட இலக்கியத்தின் மூலப்படிமங்கள் புத்தகத்தை ஆதாரமா எடுத்திருக்கோம். தி ஆர்கிடைப்ஸ் ஆஃப் லிட்ரேச்சர். ஆமா. ஃப்ரை ஏன் திறனாய்வை ஒரு சீரான துறையா மாத்தணும்னு நினைச்சாருங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். அதுதான் நம்ம நோக்கம். சரி, ஆரம்பிக்கலாமா? நிச்சயமா. அதாவது இலக்கியம் தானா ஒரு அறிவியல் இல்ல. ஆனா இலக்கியத்தை ஆய்வு பண்ற திறனாய்வு இருக்குல்ல, ஆமா, அதுக்கு அறிவியலோட ஒரு ஒழுங்கு, ஒரு நிலைத்தன்மை வேணும்னு ஃப்ரை நினைச்சாரு. அதுதான் அவரோட மைய கருத்து. ஓகே. அப்போ எப்படி அவர் திறனாய்வை அறிவியலோட ஒப்பிட்டாரு? எது சரியில்லைன்னு நினைச்சாரு? ம் அவருக்கு அப்போ இருந்த தேராய்வுல ஒரு தெளிவின்மை தெரிஞ்சது. வெறும் ரசனை சார்ந்த மதிப்பீடுகள். அதை அவர் கடுமையா எதிர்த்தார். ரசனை சார்ந்த மதிப்பீடுகள்னா உதாரணத்துக்கு ஷேக்ஸ்பியர் வாழ்க்கைய படிச்சார், மில்டன் புத்தகங்களை படிச்சார். இந்த மாதிரி இப்படி சொல்றது நிரூபிக்க முடியாத உணர்வுபூர்வமான கருத்துக்கள். ஆமா, சும்மா சொல்றது. அதே மாதிரி கவிஞர்களோட புகழ ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி ஏத்தி இறக்கி பேசுறது. அந்த இலக்கிய அரட்டைன்னு சொல்வாரே, லிட்ரரி சிட்சாட். ஆமா, அதெல்லாம் முறைப்படுத்தப்பட்ட ஆய்வுக்கு சரிப்பட்டு வராதுன்னு சொன்னார். ஆனா அதே சமயம் டெக்ஸ்ட் எடிட்டிங், யாப்பியல், ஒலியனியல் இதெல்லாம் ஏற்கனவே சயின்டிஃபிக்கா இருக்குன்னு சொன்னார். சரி, அப்போ வெறும் பேச்சு போதாது, ஒரு முறையான அணுகுமுறை வேணும்னு சொல்றார். அது என்ன அணுகுமுறை? ஃப்ரே இலக்கிய படைப்போட கட்டமைப்பு பகுப்பாய்வு, அதாவது ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் தான் முக்கியம்னு சொன்னாரு. ஸ்ட்ரக்சர். சரி. இது சொல்லாட்சிய உள்ள கொண்டு வந்தாலும் அது மட்டும் போதாது. ஏன்னா ஒரு படைப்போட கட்டமைப்பு எப்படி வந்துச்சு, அதோட மூலம் என்ன, ஆமா, அதோட தோற்றம் என்ன, சம்பந்தப்பட்ட மத்த படைப்புகள் என்ன, இதையெல்லாம் அது விளக்காது. இங்கதான் ஒரு ஒரு ஒருங்கிணைக்கிற தியோரி தேவைப்படுது. ஓஹோ, கிட்டத்தட்ட பயாலஜில எவல்யூஷன் தியோரி மாதிரி. பரிணாம கோட்பாடு மாதிரி ஒண்ணு. இங்கதான் மூலப்படிமங்கள் வருதா? இது சுவாரஸ்யமா இருக்கே. கரெக்ட், நீங்க சரியா புடிச்சிட்டீங்க. இங்கதான் விஷயம். மூலப்படிமங்கள்னு ஃப்ரை சொல்றது என்னன்னா, எல்லா காலத்திலயும் எல்லா பண்பாடுகள்லயும் திரும்ப திரும்ப வர்ற சில வடிவங்கள், சில படிமங்கள், இமேஜஸ். எல்லா இடத்துலயும். ஆமா, இதுதான் திறனாய்வுக்கு தேவையான அந்த நிலைத்தன்மையும் ஒருங்கிணைப்பையும் கொடுக்குதுன்னு சொன்னார். உதாரணமா கடல் படிமம் எத்தனை கவிஞர்கள் யூஸ் பண்ணிருக்காங்க பாருங்க. ஆமா, நிறைய. இல்லைன்னா நாடகம் ஆதி சடங்குகள்ல இருந்து உருவாகிறது, இதெல்லாம் உதாரணம். இது ஒரு மாதிரி லிட்ரரி ஆந்த்ரோபாலஜி மாதிரி. இலக்கிய மானுடவியல். ஆமா, இலக்கியத்துக்கு முன்னாடி இருந்த சடங்கு, தொன்மம், நாட்டுப்புற கதை, இதோட தொடர்ச்சிய இலக்கியத்துல தேடுறது. ஹாம்லெட்டோட கல்லறை தோண்டும் காட்சி பத்தி ஒரு உதாரணம் சொன்னாரே, அது நல்லா இருந்துச்சு. ஆமா, அது மூலப்படிமத்தை நல்லா விளக்கும். அந்த காட்சியை ரொம்ப கிட்டக்க பார்த்தா அதுல இருக்கிற சிலையட அந்த பன்ஸ் தெரியும். கொஞ்சம் தள்ளி நின்னு பார்த்தா சிதைவு, அழிவு, அந்த மாதிரி படிமங்கள் தெரியும். சரி. இன்னும் கொஞ்சம் பின்னாடி போனா உளவியல் தொடர்புகள், அப்புறம் அந்த கால நாடக உத்திகள் எல்லாம் தெரியும். ஆனா இன்னும் நல்லா பின்னாடி போய் அதோட மையத்தை பார்த்தா அதோட மூலப்படிமம். ஆமா, அதுதான் நாயகனோட லீபஸ்தோடு, காதல் மரண சங்கமம் அப்படிங்கிற ஐடியா. அதனால மூலத்தை தேடி போறது படைப்பு விட்டு விலகி போறதில்ல. இல்ல இல்ல, படைப்பாளி எந்த ஆதி வடிவத்தை திரும்ப உருவாக்கினாரோ அந்த மூல வடிவத்தை நெருங்கி போறதுன்னு ஃப்ரை சொல்றார். அப்போ தொன்மம், அதாவது மித், அதுதான் எல்லாத்துக்கும் மையமா? மிகச்சரியா சொன்னீங்க. தொன்மந்தா சடங்குக்கும் சரி, அந்த திடீர்னு வர அறிவு வெளிப்பாடுகளுக்கும் சரி. ஆரக்கிள் மாதிரி. ஆமா, அதுக்கெல்லாம் அந்த மூல படிம முக்கியத்துவத்தை கொடுக்கற மைய சக்தியே தொன்மம்தான். குறிப்பா தேடல் தொன்மம், குவெஸ்ட் மித். தேடல். ஆமா, அதுதான் இலக்கியத்தோட மையமான கதை சொல்லல்னு சொல்றார். இது அவர் இயற்கையோட சுழற்சிகளோட, நாள், பருவம், மனுஷ வாழ்க்கை, இதோட இணைக்கிறார். ஓகே. இந்த தொன்மங்களை வச்சு இலக்கியத்தை 4 வகையா பிரிக்கிறார். விடியல் வசந்தம் மாதிரி ரொமான்ஸ், உச்சம் கோடை மாதிரி காமெடி, அந்தி இலையுதிர் மாதிரி டிராஜடி, இருள் குளிர்காலம் மாதிரி சட்டாயா. இன்பியல் துன்பியல் பார்வைக்கு நடுவில் இருக்கிற படிம வேறுபாடுகளையும் சொல்லியிருந்தாரே. ஆமா, அதையும் சொன்னார். இன்பியல் பார்வை பெரும்பாலும் சமூக ஒற்றுமையை காட்டுற மாதிரி படிமங்களை பயன்படுத்தும். கல்யாணம், விருந்து, தோட்டம், நகரம், இப்படி. சரி. ஆனா துன்பியல் பார்வை அது கொடுங்கோன்மை, அராஜகம் இத காட்டுற மாதிரி. தனித்து விடப்பட்ட வீரன், வனாந்தரம், பாழ்நிலம்,
சீற்றம் கொண்ட கடல், பேரழிவு இந்த மாதிரி. ம் இது ரொம்ப சிம்பிளான வகைப்படுத்தல் தான், அவரே ஒத்துக்கிறாரு. ஆனா இலக்கியத்துல பரவலா இருக்கிற படிமங்களை இந்த கட்டமைப்புக்குள்ள பொருத்த முடியும்னு அவர் நம்பினார். அப்போ சுருக்கமா சொன்னா நார்த்ரப் ஃப்ரை பார்வையில திறனாய்வுங்கிறது வெறும் டேஸ்ட் சம்பந்தப்படுதல் இல்ல. இல்லவே இல்ல. தொன்மங்கள், சடங்குகள்ல வேர்விட்டு திரும்ப திரும்ப வர்ற மூலப்படிமங்களை முறைப்படி ஆராய்ஞ்சா இலக்கியத்தோட ஒரு பெரிய ஒருங்கிணைந்த கட்டமைப்பை புரிஞ்சுக்கலாம். அது ஒரு அறிவியல் பூர்வமான துறையா மாற முடியும். இதுதானே? அதேதான். இத நாம இன்னும் பெரிய கண்ணோட்டத்துல பார்த்தா ஃப்ரை இலக்கியத்தையே ஒரு வரைபடம் மாதிரி ஆக்க நினைச்சார். மேப் பண்ண பார்த்தார். ஆனா இங்க ஒரு கேள்வி இருக்கு. கலைங்கிறது எப்பவுமே மாறிட்டே இருக்கிற ஒண்ணு இல்லையா? ஆமா, அப்படி இருக்கும்போது இலக்கியத்துக்கு ஒரு முழுமையான நிலையான வரைபடத்தை எப்பவாவது உருவாக்க முடியுமா? இல்ல அந்த வரைபடத்தை உருவாக்க முயற்சி பண்றதே திறனாய்வுல உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா தோணுதா? இது நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம்.